கடந்த 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக 5000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நிலையில் திமுக அரசு புதிதாக ஆசிரியர்களை நியமனம் செய்யாமல் இருப்பது மிகுந்த எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வேண்டுமென அரசால் விளம்பரங்களும் ஊடக பிரச்சாரங்களும் தீவிரமாக நடைபெறுகிற நிலையில் சேர்க்கைக்கு மட்டுமே மாடல் பள்ளி என்ற வார்த்தைகள், ஆனால் மாடலுக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமை என்பது எவ்வளவு பரிதாபம். மற்றுமொரு அதிர்ச்சியான புள்ளி விவரம் என்னவெனில், தற்போது பள்ளியில் சேர்க்கை பெறும் மாணவர்களில் சுமார் 25% மாணவர்கள் ஆங்கில வழி கல்விக்கே விண்ணப்பம் செய்துள்ளனர். இது தமிழ் என மேடைகளில் விளம்பரம் செய்து வரும் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு நேரடி சவால் ஆகும். முதலாம் வகுப்புக்கே மாணவர்கள் ஆங்கில வழி கல்வியை விரும்புவதை பள்ளிக்கல்வித்துறையின் நிலை குறித்த மக்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகவே பலரும் பார்க்கிறார்கள். இதற்கிடையே உள்ளூர் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறைவால் வகுப்பறையில் பாட புத்தகங்கள் இருக்கக்கூடும், ஆனால் பாடம் சொல்ல ஆசிரியர் இல்லை. வகுப்புகள் அதிகம், ஆனால் கற்றல் நேரம் குறைவாகிறது. மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்தாலும் பண்புத்தன்மை குறைவது போன்ற பல சிக்கல்கள் உள்ளன. இதையடுத்து நிர்வாக திறனற்ற பள்ளி கல்வித்துறையை சீர்திருத்த காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பதே பெற்றோர்களும் கல்வியாளர்களும் வலியுறுத்தும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.